1 வயசு 10 மாதம் இருக்கிற குழந்தை கார்போஹைட்ரேட் ஃபுட்டு, இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி எதுவுமே சாப்பிட மாட்டேறான் டாக்டர். கர்ட் சாப்பிட்றான், ஃப்ரூட் சாப்பிட்றான், ரொம்ப பிக்கியாக இருக்கான். சாப்பாட்டு நேரம் வந்தாலே டென்ஷன் ஆகுது அப்படின்னு இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. பட் இந்த ஏஜில் ஏன் குழந்தைங்க சாப்பிட இவ்வளோ ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்ற ரீசன் தெரிஞ்சாதான் அதை நம்ம டேக்கிள் பண்ண முடியும். அரவுண்ட் திஸ் ஏஜ் த சைல்ட் டெவலப்ஸ் ஆட்டானமி. குழந்தைக்கு தான் ஒரு தனி இண்டிபெண்ட் ஹியூமன் பீயிங் அப்படின்ற அந்த வரும்பொழுது குழந்தை நிறைய பிக்கி சாய்ஸஸ் பண்ணுவாங்க. இது மட்டும் தான் சாப்பிடுவேன், இப்படி மட்டும் தான் இருப்பேன், இது எல்லாத்துக்கும் பிரச்சனை பண்ணுறது, இது எல்லாமே ஆரம்பிக்கும். இது எப்படி டேக்கிள் பண்ணணும்னு பார்க்கணும். இந்த ஏஜில் நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ண முடியாது. ஸோ பண்ணவும் தேவையில்லை. இட் வில் பிகம் வெரி மிசரபிள் ஃபார் த சைல்ட். அப்போ தான் என்ன ஆகும்னா, சாப்பாடு எடுத்துகிட்டு போனாலே குழந்தை அழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதனால எந்த யூஸும் இல்லை. நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி கொடுத்து எந்த யூஸுமே இல்லை குழந்தைக்கு, உங்களால் சாப்பிட வைக்கவே முடியாது. இன்ட்ரெஸ்ட் டெவலப் பண்ணணும்னா குழந்தை ஃபுட்டோட நிறைய நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும். அப்போது சாப்பாடு டைமில் மட்டும்தான் சாப்பாடை பார்க்காம இந்த ஏஜ்லலாம் அவங்க ரொம்ப க்யூரியஸாக இருப்பாங்க. மார்க்கெட்டு கூட்டு போகிறது, ஃப்ரூட்ஸை பார்க்குறது, வெஜிடபிள்ஸை பார்க்குறது, இது மாதிரி பண்ணும் பொழுது ஃபுட்டுக்கான எக்ஸ்போஷர் டைம் இன்க்ரீஸ் ஆக இன்ட்ரெஸ்ட் டெவலப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி குழந்தைய அவங்களே ஃபீட் பண்ண வைக்கணும். நம்மளே ஃபீட் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு பசி எடுக்கும், சாப்பிட பிடிக்கும். ஒரு தடவை யாராவது ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கே சாப்பாடு பிடிக்காம போயிடும் இல்லையா? ஸோ இந்த ஏஜில் குழந்தைங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஒன்று, அவங்க நீங்கள் சாப்பிடணும்னு நினைக்கிற ஃபுட்டு ஒன்று, அவங்களுக்குன்னு ஒரு பிளேட் வாங்கி அதை ஒரு மீல் டைம் ருட்டீனாக அவங்க கூட உட்காந்து நீங்களும் சாப்பிடும் பொழுது தெரியாமல் அவங்க சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி இஷ்யூஸ் வரும்பொழுது நீங்கள் டென்ஷன் ஆகி குழந்தை சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன், அது ஒரு எமோஷனல் ப்ராப்ளம் ஆக்கி அதுக்கப்புறம் அதனால குழந்தை மேலே கோவப்பட்டு இந்த மாதிரி அது ரொம்ப ட்ராமாட்டிக் ஆக்குனீங்கன்னா ஃபுட்டு கூட இருக்கிற ரிலேஷன்ஷிப் இன்னும் தான் ஸ்பாயில் ஆகும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி சைல்ட் கேர் ரிலேட்டட் டிப்ஸ் வேணும் அப்படின்னா ஹிட் த ஃபாலோ பட்டன்.